வணக்கம். வாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளையும் அதற்கான பராமரிப்புகளையும் பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பல வருடங்களாக இருக்கக்கூடிய சாமந்தி செடிகள். இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட 3 வருடமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பூத்து முடிந்த பிறகு கட் பண்ணிவிடுவோம். அதனால தான் சில குச்சிகள்லாம் காய்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மழையில் வேற கொஞ்சம் வீணாயிடுச்சு. ஆனால் இது எல்லாமே 3 வருடமாக இருக்கக்கூடிய செடிகள். கட் பண்ணி விட விட நமக்கு துளிர்கள் வந்துடும். சீசன் முடிஞ்ச உடனே நாங்கள் இதை கட் பண்ணி தனியாக வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்ருப்போம். சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே அக்டோபர்லேருந்து நாங்கள் இதற்கு பராமரிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எப்சம் சால்ட் தெளிக்கலாம். மண்ணுக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை கொடுத்தீங்கன்னா இதுக்கு போதுமானது. பொதுவாக இந்த செடியை இதற்கான மண் கலவையாக நான் சொல்கிறேன். 1 பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண், மணல் சேர்த்துக்கணுங்க. நம்ம ரோஜா செடிக்கு கோகோபிட் சேர்ப்போம், இதுக்கு மணல் சேர்க்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் ரோஜா செடியை பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். நல்ல ஒரு அழகான துளிர்கள் வந்து நவம்பர்லேருந்து அக்டோபர்லேயே சில செடிகள் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில். ஆனால் மொட்டு வச்சு பூக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மொட்டு முற்றிய பிறகு தான் நமக்கு ப்ளூம் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா செடிகள்லேயுமே அழகாக மொட்டுக்கள் நிறையவே இருக்குது. இவை அனைத்தும் பூத்த உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக உரங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் எப்சம் சால்ட் கலந்து இப்படி நீங்கள் தெளித்து விடுங்க. அதுவே போதுமானது. மண்ணுக்கு என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிக்கு கொடுக்கலாங்க. அது கூட 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். பொதுவாக மொட்டு வச்சிட்ட பிறகு நமக்கு உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செடி வளர்கிற வரைக்கும் தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும். இப்படி அழகான பூக்கள் உங்கள் தோட்டத்துலேயும் பூக்கணும்னா என்பிகே ஃபெர்டிலைசரை 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க. எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எங்கள் வீட்டு தோட்டத்து மொட்டுக்கள் எல்லாம் பூக்கட்டும். உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இன்னும் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய சேனலில் இதே சாமந்தி செடிகளை 2-3 வருடங்களுக்கு முன்னாக எவ்வளோ பூத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போடுவது என்பதற்கான வீடியோக்கள் பல இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே என்னுடைய பதிவில் இருக்குது. நீங்களும் பார்த்து சாமந்தி செடிகளை உங்கள் வீட்டில் வளர்த்து பூக்க வச்சிடலாங்க. சாமந்தி வளர்ப்பிற்கான வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.